தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸில் தமிழர் திருவிழா 2026 தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் ஆகஸ்ட் 28, 29, 30 தேதிகளில் பாரிஸ் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையத்தில் நடத்துகிறது. பிரான்சின் காட்டு தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக வதிவிடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்பட்டவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் காட்டு தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்ட 231 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். பிரான்ஸ் காட்டுத்தீ சம்பவத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்ற சந்தேகத்தில் 275 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சில் சிகரெட் துண்டுகளை வீசி தீ ஏற்படுத்துவது கடுமையான குற்றமாக கருதப்பட்டு நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கியுள்ளது. பிரான்ஸ் பிஸ்கரோஸ் காட்டுப்பகுதியில் தீ மூட்டிய 2 உணவக உரிமையாளர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் கடற்கரைகளில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெய்வ கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தமிழர் திருவிழா 2026 தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் ஆகஸ்ட் 28, 29, 30 தேதிகளில்
பாரிஸ் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையத்தில் நடாத்துகிறது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷமும் தமிழர் திருவிழா தமிழர் வர்த்தக சங்கத்தால் லா ஷப்பல் பகுதியில் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. கடந்த முறை மாதிரி இன்னும் சிறப்பாக இன்னும் சிறந்த விடயங்களை உள்ளடக்கி இந்த விடயத்தை முன்னெடுக்க உள்ளோம். 3 நாளுமே உங்களுக்கு மலிவு விற்பனையில் பொருட்கள் கிட்டத்தட்ட 70% பொருட்கள் உங்களுக்கு மலிவு விற்பனையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. தென்னிந்திய கலைஞர்களும் தாயக கலைஞர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதோடு பாரிஸில் இருக்கின்ற கலைஞர்களுக்கும் நிகழ்வுகள் செய்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். அடுத்த பரம்பரைக்கு கடத்துவதற்கு எங்களுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை கடத்துவதற்காகத்தான் இந்த 3 நாள் திருவிழா நடத்துகிறோம். ஆனபடியால் நீங்கள் 3 நாளும் சிறுவர்களை லீவில் இருக்கிறார்கள், அவளை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே என்ன நடக்கிறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டு இயல் இசை நாடகம் அனைத்தும் நடக்கின்றது. நீங்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். குழந்தைகளுக்காகத்தான் இதை நான் செய்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து 3 நாளும் சமூகம் அளித்து சந்தோஷமாக நாட்களை கிடைக்கும் பண்ண கேட்டுக்கொள்ளுகின்றோம். தொம்புலா எந்த நேரமும் நடக்கிறதா. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பரிசு கார், அதாவது தமிழர் வர்த்தகர் சங்கத்தால் உங்களுக்கு கார் வழங்க ஒரு காரும் மற்றும் 50 பரிசுகள், விலை மதிப்பில்லாத 50 பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. காருக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னது 3 பேர், உமா, பொபி, மதன் 3 பேரும் வந்துட்டு அந்த குரூப்புக்காரங்க வந்துட்டு அட்டாக் பண்ணுங்கள், நாங்கள் கூட நின்று இதை செஞ்சு வெற்றிகரமாக செய்து முடிக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோட உண்மையிலேயே மனதார பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். 50 கடைக்காரங்களும் வந்துட்டு தங்களுடைய பரிசுகளை வாரி வழங்குறதுக்கு அந்த அன்னைக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன அவங்க எந்த விளம்பர நோக்கத்தோடையும் செய்யலை, அவங்க வந்து உண்மையிலேயே இந்த விழா வந்து சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை செய்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதற்காக ஒத்துழைப்பு கொடுக்குற அத்தனை பேர், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழர் வர்த்தக மையம் லா ஷப்பல் விழா கோலம் பூணும் 3 நாட்கள் நடைபெறும் தமிழர் திருவிழாவில் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அழைக்கப்படுகின்றீர்கள். பிரான்சின் ஜிராந்த் போதோ அருகாமையில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை சுமார் 42,000 ஹெக்டேயர் 420 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு எரிந்துள்ளது. 2,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தற்பொழுது சிலர் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ முழுமையாக அணைக்கப்படவில்லை. சில இடங்களில் மீண்டும் தீப்பிடிக்கும் அபாயம் காரணமாக தீயணைப்பு வீரர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரான்ஸ் தீயணைப்பு படையினர் தொடர்ந்து பணியில் உள்ளனர். சர்வதேச உதவிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சில பகுதிகளில் சாம்பல் புகை பாதிப்பு காரணமாக சுற்றுச்சூழல் கண்காணிப்பு தொடர்கின்றது. கடும் வெப்பம், வறட்சி, உலர்ந்த தாவரங்கள் மற்றும் காற்று ஆகியவை தீ பரவலுக்கு முக்கிய காரணிகளாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதோ ஜிராந்த் பகுதியின் பேரழிவு அளவிலான காட்டுத்தீ தற்பொழுது ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. ஆனால் முழுவதுமாக தீ அணைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக வதிவிடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்பட்டவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது 84,000 பேர் வரை அவர்களின் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தென்மேற்கு பிரான்சில் குறிப்பாக போதோ சுற்றுவட்டாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ காரணமாக 84,000 பேர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டிருந்தனர். 2026 ஜூலை 30 அன்று தீயின் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்ததை தொடர்ந்து பிரெஞ்சு அதிகாரிகள் 84,000 பேரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இருப்பினும் சில பகுதிகளில் தீ முற்றிலும் அணையாததால் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புகை, எரிந்த மரங்கள் மற்றும் சேதமடைந்த மின் கம்பிகள் போன்ற ஆபத்துக்கள் இருப்பதால் அதிகாரிகள் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக பிரான்சில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ பேரிடருக்கு பின்னர் நிலைமை படிப்படியாக சீராகி வருகிறது. எனினும் தீ முழுமையாக அணைக்கப்படும் வரை அவசர சேவை பணிகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை
27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி அலமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் வந்து மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை வந்து குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 075963758003. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் காட்டு தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்ட 231 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். ஜிரோந்து பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ தொடங்கியதில் இருந்து இதுவரை 231 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என மாவட்ட ஆளுநர் அலுவலகம் வெளியிட்ட நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இதுவரை மிகப்பெரிய அளவிலான மனித வளமும் உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 3300 தீயணைப்பு வீரர்கள் இப்பொழுதும் களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 1500 இராணுவ வீரர்கள் உதவி பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1250 உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் பணியில் இருக்கின்றார்கள். 24 வான்வழி தீயணைப்பு சாதனங்கள், அதாவது விமானங்கள், உலங்கு வானூர்திகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 7 நீர்பாய்ச்சும் வாகனங்கள் தீயணைப்பு நடவடிக்கையில் இருக்கின்றன. ஜிரோந்த் காட்டு தீயின் தீவிரம் குறைந்து வருவதாக அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருந்தாலும் ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்தும் களத்தில் உள்ளனர். தீயை முழுமையாக கட்டுப்படுத்தும் வரை கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் தொடரும் என அறிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் காட்டு தீ சம்பவத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்ற சந்தேகத்தில் 275 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 70% தீ குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இந்த
காட்டுத்தீ பருவம் தொடங்கியதில் இருந்து காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் 275 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் 31 பேர் மீது நீதிமன்ற விசாரணை தொடங்கப்பட்டு அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அமைச்சர் கூறியதன்படி சுமார் 70% காட்டு தீகளை ஏற்படுத்திய குற்றச் செயல்களை மேற்கொண்டவர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை 29ஆம் தேதி ஒரே நாளில் பிரான்சில் 26 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன என்று லோரன்ஸ் நுனெஸ் தெரிவித்துள்ளார். இந்த தீகள் மிக வேகமாகவும் மிக தீவிரமாகவும் பரவுகின்றன. நிலைமை மேலும் சிக்கலானதாகவே உள்ளது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பிரான்ஸ் முழுவதும் இதுவரை எரிந்த நிலப்பரப்பு 1,17,000 ஹெக்டேயர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் காட்டுத்தீ அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் கவனக்குறைவாக சிகரெட் துண்டுகளை வீசி தீ ஏற்படுத்துவது கடுமையான குற்றமாக கருதப்பட்டு நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கியுள்ளது. பிரான்ஸ் லாந்து மாவட்டத்தில் சிகரெட் துண்டுகளை வீசியதன் மூலம் காட்டுத்தீ ஏற்பட காரணமான ஒருவருக்கு நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இதில் 18 மாதங்கள் நிபந்தனை கண்காணிப்புடன் கூடிய இடைநிறுத்தப்பட்ட தண்டனை ஆகும். அவர் உடனடி விசாரணை முறையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். பாதுகாப்பு அல்லது எச்சரிக்கை கடமையை திட்டமிட்டு பின்பற்றாததால் வனப்பகுதியை தீ மூலம் கவனக்குறைவாக அழித்தல் என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. குற்றம் புரிந்தவரின் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு லாந்து மாவட்டத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடும் தகுதியும் நீக்கப்பட்டுள்ளது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் பிஸ்கரோஸ் காட்டுப்பகுதியில் தீ மூட்டிய 2 உணவக உரிமையாளர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் காட்டுப்பகுதியை ஒட்டிய இடத்தில் திருமண விழாவுக்காக கூடிய விருந்தினர்களின் நிகழ்வில் பிராசரோ வெளிப்புற நெருப்பு அடுப்பு ஒன்றை ஏற்றிய 2 உணவக உரிமையாளர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. இருவருக்கும் 6 மாதங்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் குடிமை பொறுப்பு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு ஒரு காட்டுப்பகுதி அருகிலான இடத்தில் நடைபெற்றது. கோடை காலத்தில்
வறட்சி மற்றும் காட்டுத்தீ அபாயம் அதிகமாக இருந்த நிலையில் திறந்த நெருப்பு பயன்படுத்தியது ஆபத்தானதாக கருதப்பட்டது. பிரான்சில் காட்டுத்தீ அபாய காலங்களில் வெளிப்புற தீ மூட்டுவதற்கான விதிமுறைகள் மிகவும் கடுமையாக உள்ளன. சிறிய கவனக்குறைவான செயலும் பெரிய தீ விபத்துக்கு வழிவகுக்கலாம் என்பதால் நீதிமன்றங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பிரான்ஸ் கடற்கரைகளில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பல கடற்கரைகளில் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் அதிகம் இருக்கும் கடற்கரைகள், பூங்காக்கள் போன்ற வெளிப்புற இடங்களில் புகை பிடிப்பதை தடுக்க தேசிய அளவிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. விதிமீறலுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். சில கடற்கரை நகராட்சிகள் இரவு நேரங்களில் அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில் பொது இடங்களில் மதுபானம் அருந்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் குறிப்பாக வறட்சி மற்றும் காட்டுத்தீ அபாயம் அதிகமான பகுதிகளில் தீ மூட்டுதல், பார்பிக்யூ போடுவது, பட்டாசு வெடித்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன. சில கடற்கரைகளில் குறிப்பிட்ட காலங்களில் நாய்களுக்கு அனுமதி இல்லை அல்லது தனிப்பட்ட பகுதிகள் அவற்றுக்கு ஒதுக்கப்படுகின்றன. காட்டுத்தீ, வெப்ப அலை, புயல் போன்ற அவசர நிலைகளில் சில கடற்கரைகள் மூடப்படலாம் அல்லது கட்டுப்படுத்தப்படலாம். பிரான்ஸ் கடற்கரைகள் முன்பு போல் எல்லாம் அனுமதியுள்ள இடங்களாக இல்லாமல் சுத்தம், அமைதி, குழந்தைகள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தும் கடுமையான விதிமுறைகளுடன் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.